அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெல்சன் அவர்கள் எங்கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு பாஸ்டத்தோடு இருந்துச்சேன். பட் கதை இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை. அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை நான் படமாக்குன விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 5 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு என் வாழ்த்தை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா, இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும், இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் முத்தமிழை ரொம்ப அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அது காரணம் அவர்கிட்ட இந்த திறமையை அவர் வெளிக்கொண்டது. அவர் சொன்னது உண்மைதான் அது. ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதை அவருக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணலை. ஆனால் முத்தமிழை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால சொல்கிறேன் நான். அவர் ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அம்பேத்குமார் சார். அதில் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா முரளி அவர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு இந்த படத்தில் 2 விதமாகவும் இருக்குது. அவருடைய போர்ஷன்லையும் இருக்குது, அவர் அந்த குழந்தையை தேடும் போதும் இருக்கிற அந்த இதுலேயும் இருக்குது. ஆனால் அருகிலிருந்து பார்த்தேன்னா இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும். நிமிஷா சஜயன் அவர்கள் அவங்க ரொம்ப மலையாள படத்துலையும் நம்ம தமிழ் படங்கள்லையும் இந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணிய சிவா, மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள், அதிஷா ரைட்டர், இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு. அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் கூறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இது நெல்சனோட நான் பண்ணுற 4வது படம். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நாள் கூத்துக்கும் மான்ஸ்டருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதுக்கும் ஃபரானா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டே இருப்பார். அந்த என்னன்னா அவர் பண்ணுற ஜோனஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல அவர் ரொம்ப ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த படத்துலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இந்த நம்ம வேறு மாதிரி பேட்டர்ன். ஏன்னா மற்ற 3 படமும் ஒரு வேறு ஸ்டைலில் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கமர்ஷியல் ஸ்டைல், வேறு மாதிரி பேட்டர்னில் பண்ணோம் அப்படின்னு. பட் ஸோ ஒவ்வொரு டேயுமே இது சேலஞ்ச் தான் எங்களுக்கு எடிட்டிங்கில். ஸோ அது ஆல்மோஸ்ட் இதை ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ நெல்சன். அதுக்கப்புறம் அம்பேத்குமார் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கும்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல டேஸ்ட் உள்ள ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கதை ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவர் கண்டினியூஸாக அதை ப்ரூவ் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ டிஎன்ஏவும் கண்டிப்பாக அவரோட பேனரில் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த ஒர்க் பண்ணதில் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே சேத்தன் சார் ஆரம்பித்து ரமேஷ் திலக் வரை ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேரக்டர்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்டிகுலர்லி பாலசக்தி கேரக்டர், சாரோட கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் படத்தில் வந்தோடனே ஒரு செம்ம எந்துவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண அசோசியேட்ஸ் பிரகதீஷ் காசிக்கும், அப்புறம் டைரக்ஷன் டீமில் இருக்க ஒர்க் பண்ண செல்வம், மைத்ரி, நாகராஜ், மற்ற அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் மீடியா பீப்புள்ஸ் அண்டு பப்ளிக், அப்புறம் மேடையில் உட்காந்துருக்கோம் அனைத்து ஆர்டிஸ்டுக்கும், அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்ஏ படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படத்தில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதர்வா சார். இந்த படத்தில் இருக்க ஃபைட் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான ஃபைட் தான், எதுவுமே ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெல்சன் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஒரு டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் இது டிஎன்ஏ. அதே மாதிரி தான் வந்திருக்கு படமும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்பேத்கர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை 20ஆம் தேதி தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மியூசிக் டைரக்டர்ஸ் 5 பேருக்கு, பிரவீன் ப்ரோ, பிரதர், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற அதே தான். எங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு நல்ல படம். அதை பற்றி ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். தென் அதர்வா பிரதர் கூட என்னுடைய செகண்ட் டைம் ஒர்க்கிங். அதர்வா அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா நான் இமைக்காரோடிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த படத்துக்கு நானே பார்த்து ப்ரோ அப்படின்னு நான் நிறைய சீன்ஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். செகண்டு நிமிஷா, அற்புதமான ஒரு நடிகை. நான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சும்மா சொல்லலை, அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கலை, அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிமிஷா, வாழ்த்துக்கள். சீரியஸாக பேசுகிறேன், காமெடி பண்ணுறேன்னு நினச்சிடாரு ப்ளீஸ். அண்ட் என்னுடைய ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி வந்து இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பவர். இப்போ அவர் முதலாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தி. நெக்ஸ்ட்டு நவதேவி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டேன் ஸ்டேஜில். என்னுடைய சிஸ்டர் நவதேவி, அவளுக்கு வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்மேலும் வளர உங்கள் அப்பாவோட நேமை காப்பாற்றுங்க, வாழ்த்துக்கள். இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெல்சன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் கூத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வச்சோம். அதுக்கடுத்து நேத்துடைய 9 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நெல்சன் ஏன் இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நேர்மையான இயக்குனர். அந்த நேர்மைன்றது நான் ஏன் சொல்றேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அதோட 10 வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே தெரிஞ்சவன், பிடிச்சவன், ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்காகவே மிகப்பெரிய நன்றி நெல்சன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க நெல்சன். உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடைஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். தேங்க்யூ. இந்த படம் வந்து வர ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அரங்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், மேடையில் இருக்கக்கூடிய திரை ஆளுமைகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் நான் 2 பாடல்கள் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்குனர் 5 இசையமைப்பாளர்களை ஒரு திரைப்படத்தில் அறிமுகம் செய்து வைப்பது. அந்த 5 பேருமே புதியவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஆல்பம்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு வெகுசன ஊடகத்துக்குள்ள அவர்களுடைய திறமையையும் அவர்களையும் அங்கீகரித்து அறிமுகம் செய்திருக்கிறார் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களா வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கவே தவறி இருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படிதான் ஃபரானா வந்துட்டு அவளோட வீட்டில் ஒரு பெண்ணா அவளோட வீட்டில இருந்து வாசப்படியை தாண்டதே அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் அவள் வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி அவன் நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளோ எளிமையாக கிடைச்சிடுறது கிடையாது. ஆனால் அந்த பெண்களை வந்து கவனத்தில் எடுத்து அவர்களை வந்து கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு வந்து நெல்சன் கிட்ட இருக்கு. அதுதான் டிஎன்ஏவிலையும் இருக்கக்கூடிய எனக்கு அந்த திவ்யாவையும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நான் எழுதின பாட்டு வந்துட்டு என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ ஒரு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம், வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு பேர்ல, வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோட வந்து இருப்போம். ஆனா என்னைக்கும் நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அது நினைவுபடுத்திடும்.
அப்படியான ஒன்றா தான் இந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி அவர் மாற்ற சொன்னார். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த கேரக்டரு அந்த பெண்ணா வந்து அவளோட உளவியலுக்குள்ள போயிட்டு அதை எழுதும்போது அது வேற ஒன்றா வந்து இருந்தது. என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்ததை நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நெல்சன் வந்துட்டு அப்புறம் 2 பேருமே பேசி என் வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இந்த பாடல் வந்து இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீ வந்து நீராட ஏங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியா வந்து இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. இந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து பெண்ணியம் சொல்லி பேசுறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஏதோ ஆணை நிராகரித்ததா வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணோடன்னு கிடையாது, ஒரு துணை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணும்ன்றது தான். திவ்யாவுக்கு அப்படி அழகான ஒரு ஆனந்தன் வந்து கிடைச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாவுக்கு அவளோட துணை வந்து கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல வந்தப்பவே வந்து சொன்னாரு, உங்க தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாரு. அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவருடைய டாடா படமா இருக்கட்டும், ஜிப்சியா இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில் டிஎன்ஏவும் மிக முக்கியமானதாக வந்து இருக்கு. இயக்குனர் ராஜ்முருகன் சார் வந்திருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், பாலாஜி சக்திவேல் சார், கல்லூரியா இருக்கட்டும், வழக்கேனா இருக்கட்டும், மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கதை களங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவர்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நிமிஷா, அதர்வா சார் பானா காத்தாடியில் பார்த்த மாதிரியான அதே அந்த ஒரு க்யூட்டான ஒரு நடிப்பை வந்து இதுலேயும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சேத்தன் சார், சந்தோஷ் சார் இருக்காங்க. நன்றி. தென்மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 5 பேருமே அனல் ஆகாஷ் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து சின்ன பிள்ளையா பார்த்த ஒரு தம்பி ஜான் சுரேஷ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்னைக்கும் வந்து எனக்கு நினைவில் வருது. 2வதா என்னுடைய சுப்பிரமணிய சிவா சார், தேங்க்யூ சார். வெள்ளையணை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன். ரமேஷ் திலக், நவதேவி, ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன். நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திபனா இருக்கட்டும், சாபுவா இருக்கட்டும், தொடர்ந்து நாகராஜ், என்னோட ஸ்டூடெண்ட் மைத்ரே வந்து அசிஸ்டன்ட் இதில் இருக்கா, இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆயிட்டு அதுல இருந்து வந்து கொண்டு போறது அப்படின்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்னதா வந்து ஒரு உதவி கேட்டா கூட நெல்சன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பி விட்டா கூட அதை வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த மனித தன்மை தான் தொடர்ந்து எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடியதா வந்து இருக்கு. அப்படியான ஒரு படைப்பாளி தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அதே கண்கள்ல இருந்து தீரன், அதிகாரம் 1, மகளிர் மட்டும், அறம், தொடர்ந்து வந்து ஜிப்ரான் சாரோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ சார். சத்யபிரகாஷ் சார், ரொம்ப முக்கியமான சாங் அது, உயிர் பூவேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன அதே தான். அந்த பாட்டுக்குள்ள நம்ம விட்டுட்டு வந்த அந்த உணர்வுகளை எல்லாம் திரும்ப வந்து நம்மளுடைய உச்சி முடியை பிடிச்சி இழுத்து உழுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு நெல்சன் உருவாக்கி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் ரொம்ப அழகான டியூன் அது, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. பிரவீனுக்கும் தேங்க்ஸ். 2 சாங்கும் 2 டியூனுமே வந்து ரொம்ப பிடிச்ச டியூன் எனக்கு. உயிர் பூவை பாட்டை பொறுத்த வரைக்கும் அது சித்ரா மேம் பாடியிருக்காங்க. யாரோட வந்து இணைச்சி அதை இவங்க தான் பாடணும்னு சொல்லி நீங்கள் பண்ணது ரெக்கார்டிங்க்கு என்னால் வர முடியல. உண்மையிலேயே அது ஒரு வேற ஒரு அழகை வர வச்சிடும். அப்படியான ஒரு சிச்சுவேஷனுமே வந்து அப்படி தான் இருக்கும். இழந்த ஒன்றை வந்து நம்ம திரும்ப வந்து இதை நம்ம பார்த்துடவே கூடாது, இந்த வாழ்க்கையில் சந்திச்சிடவே கூடாது. ஒரு நாளை நம்ம கடந்திருப்போம், 1 மணி நேரத்தை கடந்திருப்போம், ஒரு நாளை கடந்திருப்போம், 6 மாதம் கூட கடந்திருப்போம். திரும்ப இதுக்குள்ளே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் திரும்ப வர வைக்கிற சிச்சுவேஷனை
இயக்குனர் கொடுத்துருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யபிரகாஷும் அப்படி ஒரு டியூனை கொடுத்துருக்காரு. சித்ராமாவோட வாய்ஸில் அந்த பாடலும் வந்து மிக அற்புதமாக வந்திருக்கு. தேங்க்யூமா. இந்த நேரத்தில் ஸ்வேதா மோகன் என்வானிலே பாடல் பாடியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் ஃபர்ஸ்ட் எனக்கு மாயா படத்துல இருந்து, மாயா நதியிலிருந்து இப்போ என்வானிலே வரைக்கும் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்வேதா மோகன் இங்கே இல்லை அப்படின்னாலும். எல்லாருக்குமே நன்றி. அதிஷா கோ-டைரக்டராக இதில் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அதிஷா. முருகேஷ் அண்ணா, வெண்ணிலா அக்கா, பதவியை பெற்ற கையோடு வந்திருக்கக்கூடிய கவினா இருக்கட்டும், நிலாவா இருக்கட்டும், வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி தேட்டரில் அதுதான் இந்த 12 மணி ஆனால் டென்ஷனு. இந்த ஒலிம்பியா மூவிஸ் டிஎன்ஏ படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் அம்பேத், அதாவது உலகத்திலேயே சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத ரெட்டை குழந்தைகளாக இருக்கிறது தமிழ்நாடுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அரசியலும் சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேற வேற குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர். ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினாரு. ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞன். அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தானோன்னா செகண்ட் வேர்ல்டு வாரே வந்திருக்காது. அந்த கலைஞரை புறக்கணித்ததால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துடுச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணுறார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது, அதற்கு இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது, தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரனை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவேத்தி மூர்க்கன்லேருந்து, டாடாவிலேருந்து, ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு இப்போ அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நாங்கள் ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் ஷெட்டு போடுறதுக்கு. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரு என் கூட ஒரு நாள் லொக்கேஷன் தேடினார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயம்தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேடினாரு. ஆனால் 2-3 இடம் காட்டினாரு. ஆர்ட் டைரக்டருக்கு அது உள்ள மரங்கள் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படிதான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்கிற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்காரு. அடுத்தது தம்பி நெல்சன். நெல்சனை நீங்கள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. எலியை வச்சு படம் எடுத்தவர். அந்த எலியில் ஒரு ஷாட்டு கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர். அதனால இன்னும் நிறையா ஆர்டிஸ்டை எலியே அவ்வளோ சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள், நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனாக நான் நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பற்றி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாதவர். கோபத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோவப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது அதான் கோவத்தையே சிரிச்சுட்டு போடுறது, அப்படி ஒரு அபூர்வமான கலைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி அவரு. அடுத்தது அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்வாரு. அது காலதாமதமாக இருக்கலாம், அல்லது ஒன்று பாருங்களேன், நேற்று ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனால் நான் சொல்லுவேன், எப்பா நம்மெல்லாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டானோ அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு, அவருக்கு வயிற்று பிரச்சனை வந்து புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. ஏன்னா இப்படி மனிதர்கள்லாம் இங்க சோதனையோட தான் இருக்கிறான். என்ன அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும்.
ஏன்னா அப்போ தானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பார். அதனால ஒரு சோகம், ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காகன்னு தான் எடுத்துக்கணும். அப்படின்னா அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னுவாரு. அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதில் வச்சு ஒரு ஃபைட் என்ன ரொம்ப காப்பாற்றி விட்டார் அவரு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும்னா, நான் எப்போதுமே நினைப்பேன் இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்றும் மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவராக போயிடும். அவர்லாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்கையா மிகச்சிறந்த ப்ரொடியூசர், டைரக்டரு, ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர்வா வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியாக நான் நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாசக்தி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் அவர் பண்ண என்ன அன்பு தம்பி நாகு சொன்னான். நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமாக பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவங்க வந்து ஜிப்ரோனோடு சேர்த்து 6 முகம். தம்பிங்களா, இதே ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, வளரும்போது ஒற்றுமையாக வளராத முடியும் ஒற்றுமையாக இருப்போம், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்கள் இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு உதாரணமாக வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்கள் ஹெட்டு ஜிப்ரன் வச்சுங்க. இதே ஒற்றுமையோடு இருக்கணும். உண்மை சொல்கிறேன் தம்பி, இதே ஒற்றுமையோட. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தில் இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டரு எந்த மியூசிக்கை போடுவாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் இல்லை? ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவனுக்கு கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், தம்பி மாறு செல்வராஜுக்கு வணக்கம். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லா கலைஞர்களுக்கும் பர்டிகுலராக இசைக்கலைஞர்கள், நம்மளோட அறிமுகமாகிற இசைக்கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். நெல்சன் சீக்கிரம் நிறைய படம் எடுக்கணும், சீக்கிரம் முடிக்கணும் ஒரு படத்தை. ரொம்ப நுணுக்கமான உணர்வுகளையும் உறவுகளை பற்றி தான் நெல்சன் தொடர்ந்து படம் எடுத்திருக்காரு. நிறைய வெர்சடைலாக இருக்கும், சப்ஜெக்ட் நிறைய வெர்சடைலாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்கும். நெல்சன் படத்தில் எப்பவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகலாம். நம்ம வெறும் ஒரு பொருளாக வெறும் ஒரு காட்சியாக இல்லாமல் எல்லா காட்சிகளுக்குள்ளார ஏதாவது ஒரு உணர்வை கடத்தணும்னு தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் இருக்கும். எனக்கு அதனால் நெல்சன் படத்தில் ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. நெல்சன் தொடர்ந்து நிறைய படம் எடுக்கணும். தயாரிப்பாளருக்கு நன்றி, மற்ற கலைஞர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ்ண்ணே. ஹேமச்சந்தர் எல்லாமே ஹேம்நாதன் கூப்பிட்டீங்க. இந்த வாட்டி 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ணன் டக்குன்னு பேர் மறந்துட்டேன். ஏன்னா எப்போவுமே அண்ணன் டார்லிங் கூப்பிடுவார். ஸோ அதனால் பேர் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒய்ஃப் படத்தோட இயக்குனர் நான். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்படி பேச வைக்கிறதுக்கு. நெல்சன் சார், கங்க்ராச்சுலேஷன், யூஆர் ஆல் சேல் இந்த சேம் போட். எல்லா போட்டையும் கரை சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான பைலட் தேவை. ஸோ ஒலிம்பியா பிக்சர்ஸ் அம்பேத்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லா படத்தையும் கரெக்டாக போய் கரை சேர்த்துருவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி அடுத்து எங்கள் படம் ராஜமுருகன் சார் படம் லைனப்பில் இருக்குது. அண்ட் ஹோல் டீமுக்கும் நன்றி. பெருசாக எனக்கு பேச வராது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்களுக்கும்
ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்களும் அவருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளியில் போகணுன்னு எப்பயுமே யோசிப்பார், ரொம்ப மெனக்கெடுவார். அதுக்கு சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் எல்லா படம் போல் அவருக்கு இருக்கணும்ன்ட்டு. அடுத்த இயக்குனர் நெல்சன் சார், அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் எல்லாருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். டைம் இல்லாதனால ரஷ் பண்ணுறேன். ஸோ அதர்வா சார், மானசா மேம் அண்ட் இவங்க நிமிஷா மேம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடித்த ரொம்ப ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். சந்தோஷ் இருக்கார், நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் திலக் சார் இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் சிவா சார் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சத்யவேல் சார் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ். கிப்ரான் சார் இருக்காங்க. அண்ட் ஆல் தி 5 மியூசிக் டைரக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக அந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் தேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட வந்து இது என்னுடைய ஒரு விழாவாக நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி. அப்படி வந்து ரொம்ப கீழே இருந்து வந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமாக சொல்கிறேன், நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். நிமிஷா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர். மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சத்யவேல் சார், சுப்பிரமணியம் சிவன், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவார், 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார். திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்து இஸ் அ வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். அவர் வந்து அவரோட கதை, அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதை நரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நரேஷன் கொடுப்பாரு. பொதுவாக மியூசிக் டிஸ்கஷன் பற்றி பேசும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய நரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நான் நெல்சனை சொல்ல, பொதுவாக நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு பண்ணுறீங்கன்றதை சொல்கிறேன். டெபியூ கம்போசர்ஸ், ஸோ ஹாப்பி நெல்சன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நெல்சன் இஸ் மை காலேஜ் மேட். நானும் நெல்சனும் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸில். அப்பையிலேருந்தே எனக்கு நெல்சன் பழக்கம். நெல்சன், இந்த படத்துக்கு நீங்கள் 5 டெபியூ கம்போசர்ஸை லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ரவுஃபா மேம், மீடியா மேசன்ஸ் ரவுஃபா மேம் அண்ட் டீம் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நீங்கள் லிட்டரலி உங்கள் குழந்தைகளை வந்து எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அது இந்த படம் பார்த்தா புரியும் ஏன் அதை இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹாப்பி. 5 டெபியூ கம்போசர்ஸுமே பிரவீன் சாய், சாய் சிவா, ஸ்ரீகாந்த், சத்யபிரகாஷ், அனல் ஆகாஷ். ஸோ ஹாப்பி. லிரிசிஸ்ட் பாடலாசிரியர்கள் உமாதேவி மேடம், கார்த்திக் நேதா பிரதர், முத்தமிழ் பிரதர், ரொம்ப அருமையாக பாடல் வரிகள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இதில் ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா ட்ரைலர்லேயே அவர் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணியிருக்காரு, இதில் என்ன விஷயம் இருக்குது ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால என்னால் ரொம்ப ரிவீல் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதர்வா பிரதரும் நிமிஷா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் ட்ரீம் வந்திருக்க மாரி செல்வராஜ், ராஜு முருகன், கணேஷ் பாபு, ரமேஷ் திலக், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் அண்ட் மீடியா, நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா திங்க் மியூசிக்கில் ஏறக்குறைய ஒரு 60-65 டெபியூ கம்போசர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கொலாபரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாரும் ஒரு நல்ல இதில் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நான் வந்து டெபியூவாக லான்ச் பண்ண டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த 5 டெபியூ கம்போசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் அவர் இதில் வந்து பண்ணியிருக்கிறது. வாகேஸ்வரவால வந்து லான்ச் ஆனார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த டெபியூ கம்போசர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெபியூ கம்போசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டிஓபி என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அம்பேத்குமார் சார். என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாப்புல. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 டேஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம். எந்த ஒரு நாளுமே வந்து என்ன லைட்ஸ், கேமரா எதை பற்றியுமே வந்து ஒரு கொஷின் பண்ணது கிடையாது. என்ன வேணுமோ அது கரெக்டாக எனக்கு கிடச்சிரும். ஸோ எனக்கு டென்ஷனே இல்லாமல் வந்துட்டு இந்த படம் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிஎன்ஏ, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் ட்ராமா. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும். அண்ட் அதர்வா சார், நிமிஷா சஜயன், ஸோ இவங்களோட பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த எமோஷனை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பெரிய பேக் போன் வந்து ஜிப்ரான் சார். அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் பாலா சக்திவேல் சார், சுப்ரமணிய சேவண்ணா, சேத்தன் சார் அண்ட் ரமேஷ் திலக், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஆள் என்னுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நாள் கூத்துலேருந்து. அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பரானா வந்துட்டு நான் கிளாஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்ட் கோகுல், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவன் இல்லைனா இந்த படம் நான் வந்திருப்பேனான்னு தெரியல எனக்கு. நான் ஃபரானா வந்து நான் கிளாஸ் ஒர்க் பண்ண வந்தேன். ஸோ அதுக்கு மூலமாக தான் நானும் நெல்சனாக வந்துட்டு ட்ராவல் பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான போர்ஷன் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நெல்சனை வந்து நம்பி இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தாப்புல. ஸோ அவரோட நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு விஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும், எல்லாம் ஒரே ஃபேமிலி, நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். அண்ட் ஐ விஷ் தெம் குட் லக் கண்டிப்பாக. அண்ட் 3 சாங் இதில் காட்டல, பட் ஆக்சுவலி அந்த 3 சாங்ஸுமே இன்னும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி ரிவீல் ஆகிடும்னு காட்டல. ஸோ அண்ட் மற்றபடி நான் முடிச்சுக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் நெல்சன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் கால் பேசும்போது நான் சொன்னேன், நெல்சன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், ஸ்டோரி டெல்லிங்லேயும். ஜானர் மாறிட்டே இருந்தாலும்
அதில் ஒரு க்ளீன் நரேஷன் இருக்கும். ஆக்சுவலி அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூணையும் விட டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் ஒர்க் அண்ட் கமர்ஷியல் படம். அண்ட் அவர் பேசி கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ஸ்டுடியோவில் நாங்கள் பேசுகிறதுலேயே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் நாகராஜ் தான் வந்து எங்களுக்கு இல்லை வேலையை பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் பண்ணாருன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்க ஃபில்ம். அது என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அவர் பேசணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அம்பேத் குமார் சார், அவர் கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏ, ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய ஆடியோ லான்ச்க்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு தான் வந்து பார்த்துருக்கோம். பட் தேங்க்யூ சார் ஃபார் இன்வைட்டிங் அஸ். அப்புறம் வந்து சினிமாவெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி இவ்வளோ பேர் வந்து அது பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் அந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பேரோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் வந்து அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டீசர் அண்ட் சாங்ஸ் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல். ஐ எம் விஷிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அம்பேத் குமார் சார். ஏன்னா ஸோ தாட்ஃபுல் ஆஃப் ஹிம் டு ஹானர் அஸ் இன் திஸ் டைம். வரும்போது கூப்பிட்ட பிறகு நான் யோசித்தேன், நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமா, ஒரு ஆடியோ லான்ச் கூப்பிட்றாங்க, நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கோம், இதுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போமான்னு யோசிச்சோம். ஆனால் வந்த நிமிஷத்துல இருந்து பார்த்த ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது மோர் கனெக்டடாக ஃபீல் ஆகுது. படிக்க ஸ்டார்ட் பண்ணி விகடனில் ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸ்னால் வட்டி முதலுமும் மறக்கவே நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் இங்கே நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜமுருகன் சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார். அதுக்கப்புறம் பாப்புலர் டைரக்டர்ஸ் பாலாஜி சார், அதுக்கப்புறம் நெல்சன் சார் எல்லாருமே. அதுக்கப்புறம் வெர்சடைல் 3 ஸ்டார்ஸ் இருக்காங்க, அதர்வா சார், அதுக்கப்புறம் மானசா மேம். எந்த லாங்குவேஜ் எடுத்து சடனாக பார்த்தாலுமே நிமிஷா மேம் இருப்பாங்க. ரீசெண்டாக டப்பா கார்ட்டல் பார்த்தோம், டக்குட் மலையாள மூவி பார்த்தா மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ், என்னோட பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இங்கே, அவங்களுக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அந்திமாலை நேரம் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிளேலிஸ்டில் கண்டிப்பாக இருக்கும். அவரையும் இங்கே லிரிசிஸ் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அகெயின் டு அம்பேத் குமார் சார். ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு டிஎன்ஏ அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டாக பேசுறதுக்கு ரொம்ப நடுங்குறேன். ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் முதல்ல இப்படி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நெல்சன் சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்பி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அண்ட் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், ஒரு மெலடி மாதிரி ஒரு சாங் பண்ண கிடைச்சது என்னோட ஒரு பெரிய பாக்கியமாக. இட்ஸ் அ பிக் பிளெஸிங். ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஒலிம்பியா மூவிஸ், ரெட் ஜெயண்ட், அதே மாதிரி இதோட நம்ம ஸ்பெஷலான ஸ்டார் அதர்வா சார் அண்ட் நிமிஷா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர் ஆன் த டயஸ். என்னோட கூட கம்போஸ் பண்ண நல்லா சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் சத்யானா, ஆகாஷ், சஹீஷ், சிவா அண்ட் பிரவீன் சவி. அண்ட் இந்த பாட்டோட பியூட்டிஃபுல்லான வரிகள் கொடுத்த கார்த்திக் நேதா சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட் அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எனக்கு அவர் கூட ஒரு சாங் இப்படி பண்ண முடிஞ்சதில்ல. அண்ட் அதெல்லாம் மீறி எனக்கு இதுக்கு வந்து இது ஒரு வழி திறந்து தந்தது வந்து our dearest Raufa ma'am and Pratima ma'am who are here with us, Media Mason. So thank you for this big opportunity and thank you Think Music. இந்த படத்தில் இருக்க எல்லா க்ரூ அண்ட் எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு முதல் வாய்ப்பு. ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரேயரோட நான் இந்த சாங் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்த எல்லாம் கம்போசர்ஸ், பிகாஸ் அப்படிதான் எனக்கு இந்த ஒரு சென்னையில் ஒரு மியூசிக் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிஷியன் ஹூ கேவ் மீ அ சாங் டு சிங். அண்ட் அதே மாதிரி ரஹ்மான் சாருக்கு ரொம்ப நன்றி, பிகாஸ் அவர்கிட்ட கொஞ்சம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி கேட்ட லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ஒரு மானசிக குரு மாதிரி அவர். ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங் என்னோட கூட பாடின சிங்கர் சிரீஷா, அவங்களும் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ சிரீஷா, யூ டிட் அ லவ்லி ஜாப். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சுதர்ஷன், மணி, இதோட என்ஜினியர் இருக்காரு, என் ஃபேமிலி. அதான் பிக்கெஸ்ட், என்னோட மியூசிக்கோட பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் மை ஃபேமிலி. அம்மா, அப்பா அண்ட் மை சிஸ்டர், அக்கா, அவங்களும் இந்த சாங்ல பெர்கஷன் வாசிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ
ஐ மைட் ஹேவ் மிஸ்ட் கப்புள் ஆஃப் பீப்புள், தெரியல, நடுங்கி இருக்கேன், அதனால தெரியல, மன்னிச்சுக்கோங்க if I missed anyone. பட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் த டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் சாங் அண்ட் த மூவி. அண்ட் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ், உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீகாந்த் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. நானும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நெல்சன் சாருக்கு, டிஎன்ஏ டீமுக்கு, எம்எம்க்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இது ஒரு தொடக்கம் தான். அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமன் பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிஷியன் கேஎஸ் சித்ராமா இந்த பாடல் பாடிருக்காங்க. அந்த பாடலும் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இடம்பெறுது. ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடித்த பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த ஆல்பம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மூவியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன் சைவி. 14 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன். வந்தோரை வாழ வைக்கும் சென்னைக்கு ஒரு உதாரணம் நான் தான். அண்ட் இத்தனை வருஷமாக எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கிராட்டிடியூட் தான். எனக்கு வெறும் கிராட்டிடியூட் தான் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். ஃபர்ஸ்ட், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம், நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு தூணாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமாக நெல்சன் சார் என்னை பயங்கரமாக புழிஞ்சு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இட் வாஸ் a beautiful experience to collaborate with Nelson sir. So thank you so much for the opportunity. Ella cast crew, my close friends Ramesh la irkinga, and a lot of them I admire and respect a lot. And ungaloda in the project la irukradhukku therinjikku ரொம்ப very grateful. இந்த பாட்டில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும். அருமையான வரிகள் எழுதின உமாதேவி மேடம்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஐம் அ பிக் ஃபேன். ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. கான் வெயிட் ஃபார் யூ டு ஹியர் இட். இந்த பாட்டை பாடின ஸ்வேதா மோகன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷி சங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. தேங்க்ஸ் ஃபார் பிரிங் திஸ் சாங் டு லைஃப். எனக்கு பேக்கிங் வோக்கல்ஸ் நிறையா இந்த பாட்டில் நிறைய ஹார்மனிஸ் இருக்கும். அதில் பாடுற ஒவ்வொருத்தரும் நான் தேங்க் பண்ணணும். ஸ்ரீதர் ரமேஷ், ஷிவ் சுந்தர், ஃபாத்திமா, அலிஷா, ரம்யா, தேங்க்யூ கைஸ் ஸோ மச். இந்த பாட்டில் கிட்டார் வாசிச்ச நவீன் சாம்சன் அண்ட் நவீன் நேப்பியர் who played the bass. They are like the lifeline of the song. And பாட்டை மிக்ஸ் மாஸ்டர் பண்ண சுஜித் ஸ்ரீதர் அண்ட் விஷ்ணு அண்ட் ரெக்கார்டிங் இன்ஜினியர் அனிஷ் மோகன். யா அண்ட் என்னோட மென்டார்ஸ், நான் சிங்கப்பூர்லேருந்து பிறந்து வந்தது, இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் எனக்கு மென்டாராக இருந்திருக்காங்க. ஸோ ஐ ஓ திஸ் டு தெம். இங்கேயும் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க் வித் மீ இத்தனை வருஷமாக. மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் அண்ட் மை கிட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி இன் சிங்கப்பூர் அண்ட் everyone, I love you all so much. இத்தனை வருஷமா என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி for not giving up. And last but not least, I like to thank myself for the hard work I've put to come here today. So thank you all so much. Love you all. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பேர் முன்னால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. பட் ஐட் லைக் டு தேங்க் ஃபஸ்ட்டு மீடியா மேசன்ஸ்லேருந்து ஐட் லைக் டு தேங்க். பிகாஸ் என்றைக்குமே ரோஃபா மேம் வந்து டேலண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்பாட்லைட்டில் போடுறது இட் ஹாஸ் பீன் அ life. So thank you so much ma'am for introducing us to Nelson sir, and thank you so much sir. நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரஸ்ட் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு, அண்ட் ஒண்டர்ஃபுல் teammates, cast and crew, அதர்வா சார் அண்ட் நிமிஷா மேம், thank you so much for letting us do this. அண்ட் முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜிப்ரான் சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரோட பேலட்டில் உட்காரது வந்து ஒரு பெரிய ஆனர்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு நான் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். நான் சூப்பர் சிங்கர் பாடிட்டு இருந்தப்போ என்னோட ஃபேனாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சீதா பாட்டி ஃப்ரம் யூஎஸ் கேரளா. 2 months பேக் தான் அவங்க இறந்தாங்க. அண்ட் அவங்க கூட இந்த நிமிஷம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. என் முதல் ஸ்டுடியோ செட்டப் வாங்கி கொடுத்தது நீங்கள். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அம்மா தேங்க்ஸ். புண்ணியாக்கா தேங்க்ஸ் ஃபார் சிங்கிங் திஸ். நான் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முத்தமிழ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிரிக்ஸ். சாரி, ரொம்ப நர்வஸாக இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பெரும் மகிழ்ச்சியில் இருக்கேன். பல வருடங்களுக்கு பிறகு அன்பு தம்பி மாரியை பார்க்குறேன். ஆமாம், தம்பியோட கல்யாணத்தில் பார்த்தது, வேற வாயா இருந்தப்போ பார்த்தது. அதனால் பெரும் ஊக்கமாகவும் இருக்காது. இந்த மேடையில் நான் ரொம்ப ஒரு வியப்பாகவும் சிலிர்ப்போடும் சொல்லணும்னு நினைக்கிறது இயக்குனர் நெல்சன் அண்ணன், நண்பர், எப்படி வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு தொடர் வாசிப்பு இருக்கு, இலக்கிய வாசிப்பு.
இந்த சமகால சமூகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் ரொம்ப அவதானித்து அதிலிருந்து தன்னுடைய பார்வையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவர். அதே மாதிரி உலக திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையாக ஒரு தீவிர அடிமைத்தனத்தோடு பார்க்கக்கூடியவர். அப்படியான ஒருவருக்குள்ளிருந்து ஊறி வெளியே வரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படமும். அவரோட மான்ஸ்டரில் வேலை செஞ்சுருந்தேன். அந்த அந்திமாலை நேரம் அந்த பாட்டு, அப்புறம் தீரா காதல், அந்த பாடலுக்கான சூழலே இருக்கு இல்லையா, அது வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாமல், வெறுமனே கொண்டாட்டமாக இல்லாமல், வாழ்க்கைக்குள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைன்டாக சொல்லக்கூடிய, எஸ்தட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும். என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது. எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்காமல் நான் எழுதியும் இப்போ முதல்ல இசையமைப்பாளராக வந்திருக்காரு. இன்னொன்று அந்த அஞ்சுவண்ண பூவை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் அன்றைக்கி ரகுமான் சார் ஸ்டுடியோவில். அவர் தான் முதல்ல கேட்டதும் அதை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்கிறதும். பிறகு இந்த பாடலை பாடிய பெண் பாடகி, ஆண் பாடகர் தம்பி, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் கூட்டம் ஒன்று இருக்குது, பாட்டு எழுதுகிற கூட்டம். தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா. நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துப்போம். இந்த பாடலுக்குள்ள இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தமும் சதையுமா சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்ட 2 சிங்கக்குட்டிகள் நாங்கள். காலத்துக்கு அப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன், எங்கேயுமே அதான் சொல்லுவேன். வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புகிறவங்க நாங்கள். அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட, அதே இன்னசென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆமாம், அந்த இன்னசென்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கிரியா ஊக்கி. மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்குமே. இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாது, நான் மறந்தேன்னா நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க, அன்பு அண்ணன் ஜிப்ரான். என்னோட கடந்த காலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனால் அது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேத்தா வச்சிடறான் அவ்வளோதான், அவனை விட்டுறலாம் அப்படின்னு இல்லாமல் என்னை தேடி பிடிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வச்சுன்னு எழுத வச்சவர் அவர் தான். இன்னைக்கு நான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்கேன், ஒழுங்காக என்னால் சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிப்ரனோட அன்பு. நான் எவரோ அவளை புண்படுத்தியிருக்கேன், அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது எதையுமே பார்க்காமல் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதட்டும் சொல்லி நானா இப்போ கிடைக்காம பண்ணி தவிர இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் அவருடைய இசையாக கணிந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு. அண்ணனையும் இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இனிமேல் அவருடைய தம்பியாக என்னைக்குமே இருப்பேன், பழைய தம்பியாக இருக்க மாட்டேன். ஆமாம். அப்புறம் ராஜமுருகண்ணாவும் அதே மாதிரி தான். அவரையும் நிறைய முறை நான் ரொம்ப சீனியன்லாம் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருக்கிட்டுமே தொடர்ச்சியாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டுறாங்க. இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசனுக்குள்ளே இருக்கிறதும் அதுதான். இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நம்ம திருப்பி அன்பை ரொம்ப ஆணித்தரமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க, வெண்ணிலாக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் நிறைய முறை அந்த கீழே இருக்க ப்ரெஸ் பிளேஸில் உட்காந்து நிறைய ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் இதுதான் ஒரு மேடையில் நான் வரேன் நான். ஸோ அதுக்கு முதல்ல நெல்சன் அவர்களுக்கும் அம்பேத்குமார் அவர்களுக்கும் நன்றி. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா பேச ஆரம்பித்த ஒரு வரியாக இருந்த ஒரு கதை இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்து ஒரு 20 வருஷம் கழித்து எனக்கு இது சாத்தியமாயிருக்கு. நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு திரைப்படமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. திரைக்கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட மென்டர் நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட ப்ரொடியூசர் அம்பேத் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ, அதர்வா அண்ணா, நிமிஷா, ரமேஷ் அண்ணா அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் என்னோட டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான்சி, என்னோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். நான்சி இங்கே இருக்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் I would like to thank Nagaraj Anna, Amsa and Jeeva and whole of the direction team. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க் வந்து நான் என்னோட காஸ்டியூமர் ரஞ்சித் அண்ணாக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவர் இந்த படத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், இப்போ இறந்துட்டாரு. ஸோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ இந்த திரைப்படத்தில் வந்து நான் மாயத்தீரா அப்படின்ற ஒரு கிளுகிளுப்பான ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எனக்கு வாய்ப்பளித்த, இந்த பாடலுக்காக வாய்ப்பளித்த முதல் காரணமாக இருந்த ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு எப்போதுமே என்னை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தட்டையுமே வந்து இந்த மாதிரி என்னை பற்றி எடுத்து சொல்லுவார். எனக்கும் அவருக்கும் நீண்டகால நட்பு மற்றும் பயணம். இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா அவர் தான். அதற்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அக்கறை உள்ளவர், தனிப்பட்ட அக்கறை செலுத்தி அவங்கள பார்த்துக்கூடியவர். என்னை அப்படி இந்த படத்தில் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கப்புறம் சூப்பர் சிங்கராக நம்ம பார்த்த அனல் ஆகாஷ் அவரோட இந்த படத்தில் நான் பாடல் பணிபுரிஞ்சிருக்கேன். பாடலில் பாடினவங்க வந்து மறந்துட்டேன் அவங்க பேர், சாரி. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதர்வா சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குழுவில் பயணித்த அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். 1980 வந்து இது மாதிரி ஒரு படத்தில் வந்து கண்ணிலே தெரியும் கதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து 5 இசையமைப்பாளர்கள் பணிபுரிஞ்சாங்க. எல்லாம் ஜாம்பவான்கள். இளையராஜா சார், இந்த மாதிரி கேவி மகாதவன் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அது மாதிரி அப்போ நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படி 5 பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பாடல்கள் மலிந்து வரும் காலத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு 5 இசையமைப்பாளர்களை வந்து ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கு இந்த மாதிரி நிறைய புதிய புதிய இசையமைப்பாளர்கள் வரணும். அவங்க எல்லாமே வந்து ஜாம்பவான்கள் மாதிரி மாறணும், இசை ஜாம்பவான்களை மாறணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் அவர்கள் ரொம்ப மிக பலமாக இருக்கும் இந்த படத்துக்கு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த குழுவினர், இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிஎன்ஏ ரசிகர்களின் டிஎன்ஏக்குள்ள உள்ளே புகுந்து உற்சாகமூட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் வரும்போது யார் ப்ரொடியூசர்னு கேட்டபோது டாடாவோட ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. டாடா ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கு அடுத்ததும் நீங்கள் ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு வித்தியாசமான கதை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது வந்து நெல்சன் அவர் எடுத்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல், ஒரு ஜானர் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் ஆகாமல்
புதுசு புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மியூசிக் எல்லாம் நிறைய புதுமுகங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் நிறைய பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேதா, அவருக்கு முதல்ல வந்து யாராவது ஃபேன் இருந்தால் அது நான் தான். ரொம்ப வருஷமா தெரியும். அதனால ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவரோட லிரிக்ஸுக்கு நான் அடிமை. அதர்வா, இது வந்து அதர்வாவோட நான் நடிக்கிறது 2வது படம். முதல்ல வந்து செமபோதே ஆகாத அப்படின்னு ஒரு படம். பட் அதில் வந்து காம்பினேஷன் கிடையாது, ஒரு ஃபோன் கட்டில் மட்டும்தான் வரும். இதில் தான் காம்பினேஷனோட நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.